சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கொழும்புல மாத்திரம் இன்னைக்கு 15 இடங்கள்ல மேதின பேரணிகள் கூட்டங்கள் நடைபெறும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியான என்பிபியினுடைய மிக பிரம்மாண்டமான கூட்டம் கோல்ட் ஃபேஸில் 3:30 மணிக்கு ஆரம்பமாச்சு. கிட்டத்தட்ட இந்த கூட்டத்துக்கு 2.5 லட்சம் பேர் வருவாங்கன்னு கூட எதிர்பார்க்கப்பட்டது. 5000 பேருந்துகளில் வருவாங்கன்னு கூட சொல்லப்பட்டது. இன்னைக்கே 3:30 மணி அளவில் ஆரம்பமான இந்த மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஆளுங்கட்சியின் பல மந்திரிமார்கள் பல உறுப்பினர்கள் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. எக்கச்சக்கமான ஒரு சனத்திரல் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த கூட்டத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் கடைசியாக உரையாற்றி கூட இருந்தார். மேலே இருந்து ஈகிள் ஐ ஷோட்டில் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 15 ஏக்கர் பரப்பு நிலத்தில் மக்கள் அதிகமாக இங்கே வந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது.